ஆனா புது விசா வராது, அதுதான் பிரச்சனை. புது விசா வந்து ஏதாவது ரேர், ஒரு சில கம்பெனி தான் வந்து புது விசா போடுவாங்க. மற்ற கம்பெனி எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இங்கேருந்து லோக்கல்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு மாறிக்கலாம். குவைத்தில் தான் இருக்கு. ஓகே, ஜாப்ரேல இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன வீட்டில் இருக்கீங்களா? ஜாப்ரேல ஹவுஸ் டிரைவர். ஓகே, இப்போ நீங்கள் ஹவுஸ் டிரைவரில் இருக்கீங்கன்னா கம்பெனி மாறுறதுக்கு 6 மாதம் ஆகும். நீங்கள் லீவில் போனாலும் சரி, எக்ஸிட் அடிச்சுட்டு போனாலும் சரி, கம்பெனிக்கு வந்தீங்கனாலும் லைசன்ஸ் வந்து பிரச்சனை இருக்கும் 2 வருஷத்துக்கு. புரியுதுங்களா? அதனால வேண்டி நீங்கள் ஊருக்கு போனாலும் சரி, வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயத்துல வாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு விட்டுருங்க. இங்கேருந்து ஊரை விட்டு போகிறீங்கனாக்கா கோயத்தில் என்னைக்கு போகிறீங்களோ அதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு கோயத்தை விட்டுருங்க. இல்லை வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற கம்பெனிக்கு வந்து வேற விசால வரலாம். டிரைவர் அல்லாத வேற எந்த விசால வேணா வரலாம். வேற ஒர்க்குக்கு டிரைவ் பண்ண முடியாது. டிரைவிங் வந்து கஷ்டம். டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு 2 வருஷம் பிளாக்ல இருக்கும். நீங்கள் என்னைக்கு போறீங்களோ அன்னையிலேருந்து. நீங்கள் திரும்ப அதே கம்பெனிட்ட வரீங்கன்னா பிரச்சனை இல்லை. வேற கம்பெனிட்ட மாறினீங்கனாக்கா கஷ்டம் 2 வருஷத்துக்கு. வேற கம்பெனி மாறுதா இருந்தாலும் லைசன்ஸ் பிளாக்ல தான் இருக்கும். இல்லை லைசன்ஸ் வேலிடிட்டி இருக்கு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் தெரியாம தான் ஓட்டணும். பிடிச்சா பிரச்சனை, பிடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிடிச்சா பிரச்சனை. வேற எங்கேயாவது நீங்க இங்க இருக்க லைசன்ஸ் வச்சு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் போயிட்டு ஓமன், கத்தார் அந்த மாதிரி எங்கேயாவது இருங்க. துபாய்னு 2 வருஷம் முடிச்சுட்டு கோயத்துக்கு மறுபடியும் வரணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா மறுபடியும் வேற கம்பெனிக்கு வேணா வரலாம் 2 வருஷம் கழிச்சு. இங்கே லோக்கலில் மாற்றுறது இருந்தானாக்கா எல்லா கம்பெனியுமே வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து லோக்கலில் தான் மாற்றி கேட்பாங்க. மாற்றினாக்கா கம்பெனி டு கம்பெனி. இப்போ கம்பெனி டிரைவராக இருக்கோனாக்கா புது விசா வந்து நிறையா கொடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனியில். லோக்கல்லே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ரினியூவல் பண்ண முடியாது, கஷ்டம், ஆகாது. பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து போயிட்டு மறுபடியும் அதே கம்பெனியில் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் உங்கள் லைசன்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடும், ரினியூவல் ஆகாது. கோயத்தை பற்றி தான் தெரியுமா? கோயத்து காணும் புதுசாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே மறுபடியும் போயிடுறாங்க. 3 மாதம் நம்ம லைசன்ஸ் எடுத்தோடனே போயிடுறாங்க. போயிட்டு மறுபடியும் வரமாட்டாங்கன்றதுனால நிறைய கம்ப்ளைண்ட். போயிட்டு கம்பெனிக்கு வந்துடுறாங்க, 3 மாதம் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, 4 மாதம் தான் இருக்கிறாங்க, வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதனால இந்த ரூல்ஸை கொண்டு வந்துருக்காங்க. போனால் 2 வருஷத்துக்கு மறுபடியும் வந்து லைசன்ஸ் எடுக்க முடியாத அளவுக்கு. இதே கம்பெனியில் இருக்கீங்க, கம்பெனிலேருந்து கேன்சல் அடிச்சு போனீங்கன்னா மறுநாளை கூட வரலாம். நீங்கள் ஜெயா, ஹாய் சார். ஜெயந்தி ஜெயா, ஹாய். ஓகேங்களா? கம்பெனியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. கம்பெனியில் நீங்கள் என்னைக்கு எக்ஸிட் அடிக்கிறீங்களோ எக்ஸிட் ஆன அடுத்த நாள் கூட வரலாம், பிரச்சனை கிடையாது. கம்பெனி அதுதான் கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்கிறது. கம்பெனியில் கேன்சல் அடிச்சு அப்படியே கேன்சல் அடிச்சு போகாமல் லீவுக்கு போனாலும் 6 மாதத்தில் கேன்சல் ஆகிடும். 6 மாதத்தில் திரும்ப உள்ள வரலாம். லைசன்ஸ் பிரச்சனை இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம போயிட்டு திரும்ப வர வேண்டியது நம்ம இஷ்டம். வேற கம்பெனிக்கு வரலாம். வீட்டில் வந்தால் இதுதான் பிரச்சனை. வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அது மாதிரி தான். நம்ம சேனல் யாராவது புதுசாக இருக்கீங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை தட்டி விட்டு போங்க. மகேஷ்